பாக்குற? அடுத்தது நீ எப்ப கொண்டு வருவேன்னு காத்துக்கிட்டே சாப்பிடணுமா என்ன? கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. வந்துட்டேன் வந்துட்டேன் பெரியத்த. இந்தாங்க நான் பண்ணிட்டேன். கண்டிப்பா எனக்கு ஒண்ணு வேணும். குடும்பம் அம்மா சந்தியா, எனக்கு இன்னொன்னு கொண்டு வாமா. நான் இப்பவே எடுத்துட்டு வரேன் மாமா. சரிம்மா, கொண்டு வா. 2 கொண்டு வாமா, 2. போமா, போய் கொடு. ஓ மாமனாருக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கு. எனக்கு வேற செஞ்சு எடுத்துட்டு வா. ரொம்ப நல்லா இருக்குமா, உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வா போய் செய்யலாம். அக்கா ஆனா மாவு தீந்து போச்சே. சரி எவ்வளவு இருக்கா அதை வச்சு பண்ணலாமா? என்ன வம்பா இருக்கு? என்னமோ சாப்பாடையே பக்கத்துல மாதிரி கொண்டாடுறாங்க. விட்டா சாப்பாடு ராமனுக்கு தங்கச்சி ஆயிடுவாங்க போல இருக்கு. ஐயோ சீக்கிரமா செய்யணும். எவ்வளவு மாவு இருக்கோ தெரியலையே. மாவு வேற தீந்துருச்சு. இனிமே என்ன பண்றது? போதும்னு சொல்லி எந்திரிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா இங்க பாருங்க, நான் போய் கிச்சன்ல மாவு எடுத்துட்டு வரட்டுமா? போமா, போய் உன்னால முடிஞ்சா எடுத்துட்டு வா. மாவு கொண்டு வரட்டுமான்னு கேட்கலாம். இங்க இருக்க மாவு வச்சு செஞ்சு கொடுக்கலாம். மாவை எப்படி கொண்டு வர முடியும்? எல்லாரும் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாக்கலையா நீ அதை? அத்தை அத்தை, நான் மாவரைக்க போனோம். பாப்பாவை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? 5 நிமிஷம் வச்சுக்க, நான் சாப்பிட்டு வந்து வாங்கிக்கிறேன். சந்தியா, எங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரி எடுத்துட்டு வராத. ஒரே ஒரு நிமிஷம். கண்ணா கண்ணா என்னோட செல்லம் இல்ல, இது ஒரு தடவை கொண்டு போய் கொடுத்துருமா. சீக்கிரம் போ. இதுதான் கடைசி முறை, சரியா? நீ கொடுத்துட்டு வந்த உடனே அம்மா உனக்கு கண்டிப்பா பிஸ்கட் கொடுக்குறேன். சீக்கிரம் கண்ணா, சீக்கிரம் சீக்கிரமா போய் கொடுப்போம். போ போ போ. என்னோட புள்ள கண்ணை என்ன அழகா எடுத்துட்டு போறான் பாத்தியா? அத அம்மா மாதிரி அவனுக்கு நல்ல மூளை. அக்கா அவன் போகாம அங்கேயே நின்னுட்டு